ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஒரு எக் ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஒரு பவுல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக பெப்பர் ஜீரா பவுடர், கொஞ்சம் சால்ட், இது எல்லாமே நல்லா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பீட் பண்ணணும், அப்போ தான் நல்லா பஃபியாக கிடைக்கும் ஆம்லேட்டு. நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். பீட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக சில்லி சேர்த்துக்கலாம், க்ரீன் சில்லி. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்கு ஆம்லேட் வந்து நல்லா பஃபியாக கிடைக்கும், செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஆம்லேட் போட ரெடி பண்ணிடலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ தவாவில் அதை நம்ம கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிட்டு அதை வேக வைக்கணும். இப்போ அது மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், நல்லா பஃபியாக வந்திருக்கு. அதை நான் திருப்புறேன். நல்ல டேஸ்டான ஒரு ஆம்லேட் ரெடி ஆகிடும். இப்போ அதை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல பஃபியாக வந்திருக்கு. பார்க்கவே டெம்ப்டாக இருக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரோட்டு கடைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது நான் 2 ஆம்லேட் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சட்டன் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம், அடுத்து சைட் டிஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்லாம். இது தோசை இட்லி கூட சைட் டிஷ்ஷாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.